வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த வசனத்திலிருந்து தான், இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அங்கே அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தின் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். உன்னுடைய வீட்டின் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். நீ கதவை திறந்தால் நான் உன் வாழ்க்கையில் வருவேன். நீ உன் கதவை திறந்தால் உன் வீட்டிற்குள் வருவேன். உன்னோட போஜனம் பண்ணுவேன் என்றால் உன்னோடு நான் ஐக்கியப்படுவேன். உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன். உன் வீட்டில் உன் கூடவே இருப்பேன். உன் உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதுமே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவராக என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்றார். வந்தவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, சிலர் வரவில்லை. அதன் பிறகு அவர் தேடி போய் அநேகருக்கு அற்புதம் செய்தார். அவரே போய் அவர்கிட்ட வராத மக்களை கூட தேடி போய் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அற்புதம் செய்தார். இப்போ ஆண்டவர் வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டுகிறார். உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் தூரமானவர் அல்ல. உங்களுடைய இருதயத்தின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். உங்களுடைய வீட்டின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டா, உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டா எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? எல்லாம் யோசித்து பாருங்கள். நான் ஒரு சமயம் ஒரு மலை பிரதேசத்திற்கு 3 நாள் கூட்டங்கள் நடத்த அழைத்தபடியினால் போயிருந்தேன். நான் அதிகாலை எழுந்து ஜெபித்து விட்டு காலையில் ஒரு நடைப்பயிற்சி போவது உண்டு, மார்னிங் வாக்கு போவது உண்டு. அதே மாதிரியே நான் அந்த காலை நேரத்தில் நான் அந்த எஸ்டேட் பகுதியில் போய்கொண்டிருந்தேன், நடந்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு பகுதியில் சில குடிசை வீடுகள், சின்ன சின்ன வீடுகள், எஸ்டேட் பகுதியில் அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களே சின்ன சின்ன தான் அந்த குடிசை மாதிரி வீடுகள் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வழியாக நான் நடந்து போனேன், அந்த எஸ்டேட்டுக்குள்ளே நடந்து போனேன். அப்பொழுது அந்த ஒரு வீட்டில் இந்த சகோதரி என்னை கவனித்தாங்க. நான் போயிட்டு திரும்பி வரும்போது வீட்டுக்கு முன்னால் அவங்க எல்லாம் குடும்பமாக காத்திருக்கிறாங்க. என்னவென்றால் எனக்கு என் அடையாளம் கண்டு கொண்டு தோத்திர சொன்னாங்க. சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, நான் வருகிறேன்னு சொல்லி குனிந்து அந்த வீட்டுக்குள்ளே போனோம். அந்த வீட்டில் போய் நான் உட்கார்ந்தேன். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த குடும்பத்தாருக்கு. எங்கள் வீட்டுக்கு இந்த ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்கன்னு மகிழ்ச்சி அவருடைய முகத்திலே பார்க்க முடிந்தது. நீங்கள் என்ன குடிப்பீங்க, ஏதாவது நாங்கள் தர்றோம், காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? பொதுவாக காலையில் அது மாதிரி நேரத்தில் குடிப்பதில்லை. ஆனால் அவங்க அவ்வளோ அன்பாக கேட்குறாங்களேன்னு சொல்லி, சரி ஒரு டீ கொடுங்க, ஒரு டீ எஸ்டேட் தானே அங்கே இருக்குது, ஒரு டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சூடாக டீ கொடுத்தாங்க. குடிச்சிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் கடந்து போனேன். அந்த குடும்பத்தின் முகத்தில் இருந்த சந்தோஷம் இருக்குது, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது எல்லாத்திட்ட சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டிலலாம் சொல்கிறாங்க, என்னையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, என்ன ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன், நான் இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரன். நான் அந்த வீட்டில் கொஞ்ச நேரம், சில நிமிட நேரம் இருந்ததே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ இயேசுவே வீட்டுக்கு வந்தா, நான் சொல்லுகிற அந்த இயேசு, என்னை பயன்படுத்துகிற அந்த இயேசு, வானத்தை பூமியை உண்டாக்கின அந்த இயேசு, அற்புதங்களை செய்கிற இயேசுவே வீட்டுக்குள்ளே வந்துட்டா எப்படி இருக்கும்? இல்லை, அவர் போக மாட்டார். நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல்ல, நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களோடு நான் வாசம் பண்ணுவேன், உங்களுக்குள்ளே நான் தங்கி இருப்பேன், உங்களோடு நான் ஐக்கியப்படுவேன். அதுதான் இயேசு சொல்லுகிறார். அவர் வந்துட்டு போகிற விருந்தாளி அல்ல, உங்கள் வீட்டிலேயே வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், தாயாக இருப்பார், உங்களுக்கு சிநேகிதராக இருப்பார், உங்களுக்கு எல்லாமாக இருந்து வழி நடத்துவார். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்களுடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் உங்களோடு ஐக்கியப்படும் போது உள்ள சந்தோஷம் பெரிய சந்தோஷம். சரி, அப்படி இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன ஆசீர்வாதம் தருவார்? வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது, இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் உலாவின நாட்களில் சிலருடைய வீடுகளுக்கு அவங்க கூப்பிட்டாங்க, இயேசு போனார். சிலருடைய வீடுகளுக்குள்ளே ஆண்டவர் பிரவேசித்தார். அந்த வீட்டுக்கு போனபோது என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? ஒரு 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் பைபிள்லேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்றார்.
இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போன போது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், ரட்சிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதம். சகையு என்கிற ஒரு மனிதன் எரிகோ என்ற பட்டணத்தில் வசித்து வந்தான். அவனை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அவன் ஒரு பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். அந்த ஊரில் அவனை தெரியாதவங்களே இருக்க முடியாது. அது மாத்திரம் ஒரு பெரிய பதவியில் இருந்தான். அவன் ஆயக்காரருக்கு தலைவன், சீஃப் டேக்ஸ் கலெக்டர். அவன் பெரிய ஆஃபீஸர். அதனால் ஒரு பெரிய தலைவனாக அவன் இருந்தான். பணம் இருந்தது, தலைவன் என்கிற பதவி இருந்தது. ஊரில் எல்லாருக்குமே அவனை பற்றி தெரியும். ஆனால் அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏனென்று சொன்னால் அநியாய சம்பாத்தியம். பாருங்கள், அநியாயம், தன்னுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி மக்கள்கிட்ட இருந்த பணத்தை உறிஞ்சி எடுத்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை வெறுத்தாங்க. இவன் ஒரு அநியாய சம்பாத்தியம் பண்ணுறான், நம்ம பணத்தெல்லாம் உறிந்து எடுத்து கொள்ளுகிறான், அவன் மாத்திரம் பணக்காரன் ஆகி கொண்டே இருக்கிறான். அந்த ஊர் மக்களே அவனை வெறுத்தார்கள். அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. அவனை தனிமைப்படுத்தின மாதிரி ஆக்கிட்டாங்க. அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் வெறுப்பு தான். அதனால் அவன் சமாதானத்தை இழந்துட்டான், நிம்மதியை இழந்துட்டான். அவனுடைய பணமோ பதவியோ புகழோ அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கவில்லை. உள்ளத்தில் ஒரு வெறுமை காணப்பட்டது. அந்த சமயத்தில் தான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். இயேசு என்ற ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் என்று சொல்கிறாங்க. தீர்க்க தரிசனெல்லாம் சொல்கிறாங்க. நம் மத்தியிலே வந்திருக்கிறார் என்று. பலத்த அற்புதமெல்லாம் செய்கிறார். செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பி விடுகிறார். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இவரை பார்க்கணும், ஐயோ இவர் என் வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவரை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. என் வீட்டுக்கு மனுஷர்களே வரமாட்டேங்கிறாங்க, இந்த இயேசு அவர் பரிசுத்தமான ஒரு கடவுள்னு இவர் சொல்கிறாங்க. நான் பாவி, என் வீட்டுக்கு இயேசு வருவாரா அப்படின்னு நினைத்து நானாவது அவரை போய் பார்க்கிறேன் என்று சொல்லி இயேசு வருகிற வழியில் அவரை பார்க்க ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டான். அவன் குள்ளமான மனிதன். ஜனங்கள் திரள் கூட்டமாக இயேசுவை சுற்றி இருந்தது. அவனால் எட்டி பார்க்கறான், இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதனால் முன்னால் ஓடி ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க காத்திருந்தான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டார். சகைவே, இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். அன்று சொல்ல, ஐம் கோயிங் டு ஸ்டே வித் யூ இன் யுவர் ஹவுஸ். உன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்கிறார். அவனுக்கு நம்பவே முடியல, ஆச்சரியம். இந்த ஊர்க்காரங்க கூட என்னை நேசிக்கலை, என் வீட்டுக்கு வரமாட்டாங்க, இவ்வளோ பெரிய தேவன் என் வீட்டில் ஏன் கூட தங்க போகிறீங்களா? அதனால் சந்தோஷமாக இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். ஊர் முழுதை செய்தி பரவி விட்டது. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன இவன் வீட்டுக்கா இயேசு போகிறாரு? இவன் பாவியான மனுஷனாச்சே, நம்ம கூட வீட்டுக்கு போக மாட்டோம், அநியாயமாக சம்பாதிக்கிறவன் இவன் வீட்டுக்கு எப்படி இயேசு போகிறார்? இவர் என்ன கடவுளாக இருந்தால் இப்படிப்பட்ட வீட்டுக்கு போவாரா? அப்படிலாம் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. அப்பொழுது சகையு நின்று அந்த இடத்துல எல்லாருக்கும் மத்தியில் ஊருக்கு நடுவில் நின்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன், ஏமாற்றி அநியாயமே கூட சம்பாதிச்சிட்டேன், உழைத்தும் கொஞ்சம் சம்பாதிச்சேன், அநியாயமே சம்பாதிச்சேன். பாதி நான் சொத்துக்களை நான் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யார்கிட்டையாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால், லஞ்சம் வாங்கி அல்லது அநியாயமாய் அவனுடைய பணத்தை நான் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வரி வசூலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கியிருந்தால் 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். அவங்கள்ட்ட அநியாயமாய் வாங்கினதை திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஊரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, சகைவா இப்படி மாறிட்டான் அப்படி. ஆமாம், இயேசு வர்றான்னு மாறிட்டான். இயேசு அவனை பார்த்து சொல்லவே இல்லை, சகையோ ஒரு ஆஸ்திகளில் விற்று பாதி ஏழைகளுக்கு கொடுன்னு இயேசு சொன்னாரா? சொல்லலை. நீ அநியாயமாய் சம்பாதித்ததை 4 மடங்கு திரும்ப கொடுன்னு சொன்னாரா? சொல்லவில்லை. பின் எப்படி அவன் மாறினான்? இயேசுவனுடைய பிரசன்னம். இயேசு எந்த வீட்டுக்குள்ளே வருகிறாரோ அந்த வீடு சுத்திகரிக்கப்பட்டு விடும். அவங்களை விட்டு பாவம் விலகிவிடும். அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற அக்கிரமங்கள் தானாக விலகிவிடும். குடிப்பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி அநியாய சம்பாத்தியம் தன்னால் போய்விடும். இந்த பாவங்கள் தான் சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியம். இப்போ இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்றால் பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பாகிய சமாதானம், சந்தோஷம், தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ். அதை பெற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு என்கிற அனுபவம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அந்த குடும்பத்துக்கே கொடுத்தார், அந்த வீட்டிற்கு கொடுத்தார். சகைவுக்குள் ஒரு பெரிய சந்தோஷம். இதுவரை பாவம் அவனுடைய மனசாட்சியை வாதித்து கொண்டிருந்தது. இப்பொழுது அதிலிருந்து விடுதலை, சந்தோஷம், சமாதானம், பாவம் மன்னிக்கப்பட்டு விட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே
வரும் பொழுது அந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்த மெய்யான சமாதானத்தை தருவார். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஏசாயா 48:22 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஒரு மனிதன் எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் சரி, பாவத்தில் வாழும் வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இருக்கவே முடியாது. வேணா சமாதானமாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம், உண்மையான சமாதானம் இருக்கவே முடியாது. ஒரு எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் சரி, பாவம் இருக்கும் வரைக்கும் சமாதானம் இருக்காது. அதனால தான் பாவம் நம்முடைய சமாதானத்தை பாதிக்கும். இயேசு வரும்போது அந்த பாவத்தில் இந்த விடுதலை, அப்போ மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வரும். குடும்பத்துக்குள்ள சமாதானம், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இதுதான் இயேசு முதலாவது கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்கள் வீட்டுக்குள்ள இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டா, உங்கள் உள்ளத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டா, ரட்சிப்பு என்கிற சமாதானத்தை ஆண்டவர் அருளி ஆசீர்வதிப்பார். இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது நடக்கிற அற்புதம் பார்த்தீங்களா? அவனுடைய தனிப்பட்ட உள்ளத்தில் சமாதானம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைத்தவங்களுக்கு இயேசுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்த உடனே சமாதானம், ஒரு சந்தோஷம் வந்து விட்டார் பாருங்க. அந்த கணவர் பாருங்க, அவரும் அந்த சந்தோஷத்துக்குள்ளே வந்த உடனே குடும்பத்துக்குள்ளே சமாதானம். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம், சேர்ந்து ஜெபிக்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பது, நேர்மையான வாழ்க்கையை இயேசு தருகிறார். இதுக்கு முன்னால் போய் சொல்லுது, அந்த மாதிரி பிஸ்னஸில் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நினைப்போ அதெல்லாம் செய்கிறதில்ல. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான ஆண்டவர் நம்மளை நேர்மையாக நடக்க சொல்லி இருக்கிறாரு. இதாங்க இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே கொடுக்கிற சமாதானம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்குதா? உங்களுடைய கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இந்த உறவுகளுக்குள்ளே சமாதானம் இருக்குதா? நிம்மதியே இல்லை. சில சொல்ல வீட்டுக்கு வரவே விருப்பம் இல்லை, கடையிலேயே இருந்துடலான்னு தோணுது, ஆஃபீஸ்லேயே இருந்துடலான்னு தோணுது, வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கி சமாதானமற்ற நிலைமையில் கலங்கி நிற்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்தை ஒரு குட்டி மோட்சமாய் மாற்ற இயேசு வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடு, உன் குடும்பத்தில் எனக்கு இடம் கொடு, நான் உன் வீட்டிலே உன்னோடு வாசம் பண்ணி மெய்யான சமாதானத்தை தருவேன் என்று அன்றைக்கு சகைய குடும்பத்திற்கு ரட்சிப்பை அருளி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளி ஆசீர்வதிக்கத்தான் கதவை தட்டுகிறார். ரெண்டாவது, இயேசு இன்னொருத்தர் வீட்டுக்கு போனார். இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:14-15 எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் வாசிக்கிறேன். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பேதுரு இயேசுவை பின்பற்றுவதற்கு தன் அர்ப்பணித்து கொண்ட சீஷன். அவர் கலிலேய கடற்கரை ஓரத்தில் கப்பர்நகூம் என்ற இடத்துல பேதுருடைய வீடு இருந்தது. அங்கே இயேசுவை அழைத்து கொண்டு போனார். எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசு அவருடைய அழைப்பை ஏற்று பேதுருடைய வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவனுடைய மாமியார், அவனுடைய மனைவியனுடைய தாயார் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அங்கே காய்ச்சல் என்று சொல்லப்படுகிறது. அது வேத அறிஞர்கள் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, அது விஷ காய்ச்சல். அது மாதிரி அந்த காலத்தில் இந்த காய்ச்சல் வந்தால் பிழைக்கிறது கஷ்டம். ஒரு மரணப்படுக்கையில் அந்த வீட்டில் ஒரு தாயார் படுத்திருக்கிறாங்க. இயேசுவனிடத்தில் சொல்கிறாங்க, அவங்க மாதிரி வியாதி படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இயேசு அந்த அறைக்குள்ளே தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டார். ஜுரம் விலகிற்று. இயேசு தொட்ட உடனே அந்த வியாதி மறைந்தது, மரணக்கட்டுகள் மாறினது. அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த வியாதி நிமித்தமாய் உண்டான துக்கம், அந்த மரண பயமெல்லாம் விலகி ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ளே உண்டானது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற நோய்களை விலக பண்ணுவார், அந்த மரணக்கட்டுகளை மாற்றி விடுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு இடம் கொடுத்தா போதும், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தார். நான் அப்போ கிறிஸ்தவனே கிடையாது, நான் ரொம்ப பக்தி உள்ளவன். எங்கள் குடும்பத்தில் பக்தியை சின்ன வயதிலேருந்தே பக்தியை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால காலையில் சாயங்காலம் 2 வேளையும் நான் தவறாமல் பக்தியோடு சாமி கும்பிடுகிற பழக்கம் உள்ளவன். அந்த சாமி கும்பிட்டு அடையாளத்தோடு தான் வெளியே போவேன். அந்த மாதிரி ரொம்ப பக்தியாக இருந்தனால இயேசுலாம் எனக்கு பிடிக்காது. அவன் சொன்னாங்களே, இயேசு கிறிஸ்துவா, அவர் எனக்கு பிடிக்காது அப்படி சொன்னாங்களே. அப்படி தான் நான் இருந்தேன். ஏன்னா அவரை அறிவதற்கு முன்னால் அவர் நம்ம இயேசு ஒரு மதம், ஒரு மத தலைவர், மதத்தை போதிக்க அப்படி நினச்சி நானும் அவரை வெறுத்தேன். ஆனால் எனக்கு 14 வயசில் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. அதனால் வலது கால் செயலற்று படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன்.
எங்களுடைய அப்பா வியாபாரம் செய்கிறவங்க சென்னையில் எவ்வளோ ஆயிரக்கணக்காக பணத்தை அந்த காலத்தில் செலவு பண்ணி எத்தனையோ ஆஸ்பத்திரி, எத்தனையோ மருந்துகள் மாற்றி 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 கடைசியில் மரணப்படுக்கை. இதுக்கு மேலே மருத்துவத்தால் உதவி செய்ய முடியாது, உங்களுடைய மகன் சில காலம்தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லி டாக்டர்ஸ் அனுப்பிட்டாங்க. வீட்டில் வச்சு கவனிச்சு கொள்ளுங்க அப்படின்னா அவ்வளோதான் மரணம். எங்கள் வீடு ஒரு மரண வீடாய் மாறிவிட்டது. ஒரு துக்கம், சந்தோஷமான பேச்சு இல்லை, சிரிப்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, துக்க வீடாய் மாறிவிட்டது. எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம். நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறேன், மூச்சு விட கஷ்டம், ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், வலது கால் அசைக்க முடியாது, நானாக படுக்கையில் எழும்பி உட்கார முடியாது, மரணப்படுக்கை. எல்லாம் நாங்கள் எவ்வளோ பக்தி உள்ளவர்கள், எத்தனை தெய்வங்களை பக்தியோடு வணங்கி இருக்கிறோம். எல்லாத்துக்கும் பொருத்தனைகளை செய்து எப்படியாவது ஒரு சுகம் கிடைக்கிற இயக்கத்தோடு இருந்தபோது எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. இனி அவ்வளவுதான் என்ற சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்து போன நேரத்தில் இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் கிறிஸ்தவ நண்பர் எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தார். என்னுடைய தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க எங்கள் மகனை, இயேசுகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறியான்னு சொல்லி. அவர் என் படுக்க பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவர் ஊழியரும் அல்ல, அவர் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தவர். பாடியில் நாங்கள் இருந்தோம். அவர் என் படுக்க பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது என் தாயார் எனக்காக கண்ணீரோடு இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. நான் அந்த நேரத்தில் அப்போ கூட இயேசுவை நம்பலை, கண்ணை திறந்து அவரை வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். ஒருவர் என் படுக்கையின் அருகில் நிற்கிறது என்னால் உணர முடிந்தது. நான் என் கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் யாரோ நிற்கிறாங்க, என் படுக்க பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்கன்னு தெரிகிறது. இயேசுவே தொடுன்னு ஜெபித்த போது அவருடைய கரம் என்னை தொட்டது. பேதுருவின் மாமி இயேசு தொட்ட உடன் ஜுரம் நீங்கிட்டு இல்லை, இயேசு என்னை தொட்டார். அவருடைய கரத்தினால் என்னை தொட்ட உடன் என்னுடைய கால் செயல்பட ஆரம்பித்தது. நொண்டியாயிருந்து மரணப்படுக்கையில் இருந்த நான் எழும்பி உட்கார்ந்தேன். அவர் ஜெபம் பண்ணி முடிப்பதற்குள்ளாக ஒரு மாற்றம். வீங்கிருந்த இருதய நார்மலாய் மாறினது. எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். இந்த உயிர் இயேசு கிறிஸ்து கொடுத்த பிச்சை. அவர் எனக்கு 2வது ஒரு வாழ்க்கையை இயேசு கொடுத்தார். இல்லை நான் 14 வயசில் நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும். இயேசு எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தார். இவங்க கிறிஸ்தவங்க இல்லை, இவங்க வீட்டுக்குள்ளே நான் வர முடியாதுன்னு இயேசு வெளியில் நிற்கவில்லை. அவர் எந்த வித்தியாசமும் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதற்கு நானே ஒரு சாட்சி. கண்ணீரோடு யார் கூப்பிட்டாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவர் அற்புதம் செய்வார். அந்த வீட்டுக்கு வெளியில் நிற்க மாட்டார். ஐயோ இவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். நீங்கள் இயேசுவே நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கூப்பிட்டா போதும், உடனே ஒரு அற்புதம் செய்து விடுவார். எனக்கு மாத்திரமா நிறைய பேருக்கு செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ பாருங்களேன், நீங்கள் பார்க்குற இந்த குடும்பம் இது கற்பனை கதை இல்லை, உண்மை. அவங்க இப்பவும் வாழ்கிறாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க சந்தோஷமாக மனந்திறந்து பேசினது நான் அவங்கள நேரில் பார்த்ததே இல்லை. அவங்களே தொடர்பு கொண்டு இயேசு எங்களுக்கு இப்படிலாம் அற்புதம் செய்தார், எங்கள் வீட்டுக்கு விடுதலை கொடுத்தார்னு சொன்னதுனால இப்போ அதை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அவர் மரணப்படுக்கை, அது பிசாசன் கட்டு, பில்லிசூனே கட்டில் மரண போராட்டம், கை கால்கள் செயலற்று விட்டார், மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த சின்ன குட்டி பாப்பா சொன்னால் பார்த்தீங்களா, ஏசப்பா வாங்க வாங்க எங்கள் அப்பாவுக்கு சோகம் கொடுங்க, அதாங்க ஜெபம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், வேறு கஷ்டமே கிடையாது. ஏசப்பா வாங்க அற்புதம் செய்யுங்க, ஏசப்பா வாங்க விடுதலை கொடுங்க, உடனே உங்கள் வீட்டில் வந்துடுவார். அந்த சின்ன பிள்ளைனுடைய அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஏசப்பா வாங்க வாங்க எங்கள் அப்பாவுக்கு சோகம் கொடுங்க, உடனே ஆண்டவர் தொட்டுட்டார். பாருங்க, இயேசுடைய ரத்தம் என் உடம்புல பாய்ந்தது அப்படின்னா ஒரு வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கினதை அவர் உணர்ந்தார். அது இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற வல்லமை. அதை இறங்கின உடனே கட்டுகள் அறுக்கப்பட்டது, சுகமாகி அவர் சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், அந்த குடும்பமே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள். அதுக்கு தான் இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அவருக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்தா, அவங்க வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்தா ஒரு சந்தோஷம், சமாதானம், மன மகிழ்ச்சி, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ஏதோ ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு கலங்குறீங்களா? வியாதிப்பட்ட குழந்தை வைத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கணவர் வியாதிப்பட்டு விட்டார், மனைவி வியாதிப்பட்டு தாங்க மரணப்படுக்க கலங்குறீங்களா? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் உங்களை தொட்டு ஒரு விடுதலை தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், ஏசப்பா நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, எங்களுக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, நானும் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் போதும். அவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தால் உன் வாழ்க்கையிலே வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே,
இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது சமாதானம் கொடுக்கிறார். பாவத்தில் இந்த விடுதலை, வியாதியில் இந்த விடுதலை கொடுத்த ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளுகிறார். மூன்றாவதாக இன்னொரு சம்பவத்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். இயேசு அந்த வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு அழாதேயுங்கள் என்று சொன்னார். அழாதேயுங்கள். இங்கே கண்ணீரோடு இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறார். யவீரு என்கிற மனிதனுக்கு ஒரே ஒரு மகள், 12 வயது மகள். ஒரு மகள் என்றால் எவ்வளவு அன்பா செல்லமாக வளர்த்திருப்பான்னு யோசித்து பாருங்க. 12 வயதில் ஒரு மரண வியாதி தாக்கிவிட்டது, மரண படுக்கை. அந்த குழந்தை மறிக்கிற நிலைமையில் இருக்கிறாரு. தன்னுடைய மகளுக்கு எத்தனை மருத்துவம் அவர் செய்திருக்க வேண்டும், எவ்வளோ பணம் செலவு பண்ணி குழந்தை காப்பாற்ற பிரயாசப்பட்டு இருப்பார். ஆனாலும் கூட காப்பாற்ற முடியாத நிலைமையில் இயேசுவை போய் கூப்பிடுகிறார். எங்கள் வீட்டுக்கு வாங்க இயேசுவை, என் மகள் வீட்டில் மரணப்படுக்கையில் இருக்கிறான், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே இயேசு உடனே அவன் வீட்டுக்கு புறப்பட்டு போனார். தாமதம் ஏற்பட்டு விட்டது. அதற்குள்ளே மகள் மரித்து விட்டாள். அதனால் வீட்டில் எல்லாம் அழுகிறாங்க. தாய் அழுகிறாள், சொந்தக்காரங்க அழுகிறாங்க, எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர். இப்போ இயேசு அந்த வீட்டுக்குள் வந்த உடனே முதலாவது சொல்லுகிறார், அழாதீங்க, நீங்கள் அழாதுங்க, நான் வந்திருக்கிறேன்ல, அழாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் சிரிக்கிறாங்க, சிலர் நக்கல் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை பற்றி வருத்தப்படல, குடும்பத்தாரை பார்த்து அழாதீங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த மரித்த குழந்தையை இயேசு தொட்டார், உயிர் வந்து விட்டது. மரித்த குழந்தையை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பி அவர்களை மகிழ பண்ணினார். பாருங்கள், இயேசு வந்து தொட்டு அற்புதமாக அந்த குழந்தையை உயிர் பெறச் செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு தான் இயேசு இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து கொண்ட, குழந்தை இல்லை என்கிறதுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம், நிந்தை, அவமானத்தினால் அழுது கொண்டிருக்கலாம், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே அவருக்கு இடம் கொடுத்தா, உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்தால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அதில் ஒரு பெரிய குடும்பத்தாரை சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். அவருடைய பெயர்களை எல்லாம் கேட்டபோதே தெரிந்து கொண்டேன். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார்கள். நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல செல்வம், நல்ல வாழ்ந்திருந்த ஒரு குடும்பம். யாரோ அவங்க மேலே பொறாமைப்பட்டு பில்லி சூனிய மந்திரவாதம் பண்ணினதுனால அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு வியாபாரத்தை இழந்துட்டாங்க, வருமானத்தை இழந்துட்டாங்க, கடன் பிரச்சனைக்குள் ஆயிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வியாதி, ஒவ்வொருத்தருக்கும் விதமான வியாதி, பல உபத்திரவம். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி, கொஞ்சம் கை தூக்குவதற்கு யாராவது உதவி செய்தால் போதுமேன்னு சொல்லி அந்த சொந்தக்காரங்க வீடுகளுக்கு போனாங்க. வசதியாக இருக்கிறாங்க, யாருமே உதவி செய்ய முன் வரவில்லை. நீங்கள் வாழ்ந்திருக்கும் வரைக்கும் உங்களை குறித்து எல்லாரும் சொந்த கொண்டாடுவாங்க. நீங்கள் தாழ்ந்து போயிட்டா தெரிந்தவங்க கூட பாராமுகமாய் போய்விடுவார்கள். அதுதானே உலகம். அப்படி தானே நீங்கள் இன்றைக்கி தனிமையில் விடப்பட்டதை போல கலங்கி நிற்கிறீங்க. அவங்க தனித்து விடப்பட்டது. சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நான் உறவினர்கள் இருக்கிறாங்க, யாருமே எங்களுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. தனித்து விடப்பட்ட நிலைமை. அதனால் மனம் உடைந்து விட்டது. ஏன் வாழ வேண்டும்? இனி வாழ்கிறது கஷ்டம். கடன்காரங்க நெருக்கிறாங்க, வருமானத்துக்கு வழி இல்லாமல் ஆகிவிட்டார். குழந்தைகள் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு அலைந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன வாழ்க்கை? மனம் உடைந்து அழுது நாட்களை போக்கி கொண்டிருந்தாங்க. கடைசியில் வாழ்க்கை வெறுத்து செத்து போயிடலாம், இனி வாழ முடியாத நம்மால் இந்த உலகத்தில் யாருமே நமக்கு இல்லாத ஒரு நிலைமை, மரித்து போய்விடலாம் அப்படின்ற சூழ்நிலையில் இயேசு பற்றி அவங்க கேள்விப்பட்டார்கள். இயேசு வீடுகளுக்குள்ளே வந்து அற்புதம் செய்கிறார். இயேசு நிறைய பேருடைய வீடுகளுக்குள்ளே போய் அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார். இதெல்லாம் கேள்விப்பட்ட போது அவர் சொன்னாங்க, கடவுள் எப்படிங்க வீட்டுக்கு வருவார்? நம்ம தாங்க கடவுளை தேடி போனோம். கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போனோம், இஸ்லாமியர்கள் மசூதிக்கு போகிறாங்க, நம்ம பல கோயில்களுக்கு போனோம். அவங்கவுங்க கடவுளை தேடி அந்தந்த இடங்களுக்கு போனோம். கடவுள் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னா, இல்லை,
இயேசு மனுஷருடைய வீட்டுக்குள்ளே வந்து அற்புதம் செய்கிறார். பைபிள் அப்படி நிறைய எழுதியிருக்கு, அவங்க வீடுகளுக்குள்ள வந்து அற்புதம் செய்தது. அதை கேள்விப்பட்டவுடனே இவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. அப்போ இந்த கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம பிரச்சனைலாம் தீந்துருமே, இந்த கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, இயேசு கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா இந்த கஷ்டம்லாம் மாறிடுமே, நமக்கு யாருமே இல்லைன்னு கலங்கி நிற்கிறோமே அப்படின்னு ஒரு ராத்திரி நேரம் தனிமையாக உட்காந்து அந்த இயேசுவை நினைத்து மனசில் நினைத்த போது அவங்க வீட்டு கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. கிட்டத்தட்ட நடுராத்திரி நேரம் கதவு தட்டுகிற சத்தம். அந்த சகோதரி போய் கதவை திறந்தால் கம்பீரமாய் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். பிரகாசமான ஒரு முகத்தோட, கனிவான ஒரு பார்வையோட, ஒரு நீண்ட அங்கி தரித்தவராய். இவங்களுக்கு இது யாருன்னு விளங்கலை. எப்படி ஒரு ஆளை நம்ம பார்த்ததே இல்லையே, இது மாதிரி யாரையுமே தெரியாத. அவர் சொன்னார், ஐயா நீங்கள் யார், உங்களுக்கு யார் வேண்டும், உங்களை நான் பார்த்ததே இல்லையே, நீங்கள் எதுக்கு வந்தீங்க என்பதாய் அவர் கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், ஐ எம் ஜீசஸ், ஐ ஹவ் கம் டு பிளஸ் யூ. நான் இயேசு, நான் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். இயேசுவா? நாங்கள் சொன்னோம் இந்த இயேசு வீடுகளுக்கெல்லாம் வருவாருன்னு சொல்லி, அந்த இயேசுவா? அதே இயேசு தான். நான் அவங்க வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் விரும்பினீங்க. இயேசு வந்தால் நம்ம பிரச்சனைலாம் மாறிடுமே, நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரான்னு நீங்கள் ஏங்குனீங்க. அதனால் நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய இருதயம் என்னை ஏற்றுக்கொண்டதுனால, உங்களுடைய இருதயத்தில் இந்த இயேசு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் விரும்பினதுனால நான் வந்திருக்கிறேன். இயேசு பிரத்யட்சமாய் அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். அவங்க கூட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சாங்க. ஆண்டவர் அவளோட பேசினார், பயப்படாதுங்க, நான் இன்றைக்கோடு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிசாசின் கிரியைகள் கட்டுகள் அழிக்கப்படும், உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், வியாதிகள் எல்லாம் மாற்றப்படும், உங்களுடைய குழந்தைகளாக கொண்டு வாங்க நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னபோது குழந்தைகளாம் தூங்கிட்டாங்க படுக்கையில். இவங்க போய் தூக்கி கொண்டு வந்தாங்களாம். அவங்க ரொம்ப ஆச்சரியம் அவங்க சொன்ன காரியம். குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் காண்பித்த போது ஒவ்வொரு குழந்தைகளையும் கரமைத்து ஆசீர்வதித்தார். கடைசியில் நீங்கள் சாக வேண்டாம், நான் உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் என்று ஆசீர்வதித்து விட்டு இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இயேசு மறைந்து போனார். அவங்க சொன்னாங்க, ஐயா இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்க காரணம் இயேசு. எங்களுக்கு அவருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் தான் எங்களை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்தார். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரே, அவர் வந்தால் நல்லா இருக்குமே, எங்கள் வீட்டுக்கு அந்த கடவுள் வந்தால் நல்லா இருக்குமேன்னு நாங்கள் நினச்சோம், ஆசைப்பட்டோம். உடனே இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்களை ஆசீர்வதித்தார், எங்களுடைய கண்ணீரை துடைத்தார். இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்திருக்க காரணம் அந்த இயேசு. இல்லாட்டா என்றைக்கோ நாங்கள் செத்து அழிஞ்சு போயிருப்போம். இன்றைக்கி மறுபடியும் எங்களை ஆசீர்வதித்து வாழ வைத்திருக்கிறார். சந்தோஷமாக, மகிழ்ச்சி, ஆசீர்வாதமாய் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதே இயேசு தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வீட்டின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உன் வாழ்க்கையில் வருவேன், உன் வீட்டுக்குள்ளே வருவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத உங்கள் விருப்பம். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற மாதிரி சில படங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த படத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த கொண்டி போடப்பட்டு பூட்டு போடப்பட்டிருக்காது, உள்ளுக்குள்ளே தான். ஆனால் வெளியில் கொண்டி இருந்தால் அவர் திறந்துக்கிட்டு வந்துடுவார். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ தான் பூட்டி வச்சிருக்கிற, நீ கதவை திறந்து உள்ளே கூப்பிட்டா நான் வருவேன், நீங்கள் வாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வாங்க, எங்கள் குடும்பத்தில் வாங்க, எங்களுக்கும் இதிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க, நீ கூப்பிட்டா அவன் வாழ்க்கையில் வருவேன். இயேசு யாரையும் பயமுறுத்தி கொண்டு வருகிறவர் அல்ல, கட்டாயப்படுத்தி கொண்டு வருகிறவர் அல்ல. அன்பாய் அவர் கதவை தட்டுவார். நீங்கள் கூப்பிட்டா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அற்புதம் செய்வார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசற்படியில் வந்து நிற்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் தான் அவரை ஏற்றுக்கொண்டால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவரால் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடிகிறது? பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசுக்கட்டிலிருந்து விடுதலை, கண்ணீரை துடைக்க முடிகிறது. எப்படி அவரால் இந்த அற்புதம் செய்ய முடிகிறது? ஏன் தெரியுமா? சிலுவையில் உங்களுக்காக எனக்காக தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார். அவருடைய கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ரோமருடைய ஆட்சி காலத்தில் அபாண்டமான பழி சுமத்து பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், தானே அந்த மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை தாமே மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இந்த மக்களுடைய பாவங்கள், சாபங்கள் என் மேலே வரட்டும், நான் இந்த மக்களுக்காக ஒரு பலியாகட்டும், ஒரு பரிகார பலியாக என்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம்,
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, இயேசு தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் யாரும் சிலுவையில் அறிந்து கொன்றுவிட முடியாது. மரித்தோரையும் உயிரோடு எழுப்பின வல்லமையுள்ள ஆண்டவர், காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் படுத்தினவர், கடலின் மீது நடந்த சீஷர்களுக்கு உதவி செய்தவர். அவர் யார் கொல்ல முடியும்? அவரை யார் சிலுவையில் அறைய முடியும்? அவராகவே தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் சிலுவையிலே நமக்காக பரிகார பலியாக வேண்டும். அவர் மரித்து இரத்தம் சிந்தி அடக்கமணப்பட்டு உயிரோடு எழும்ப வேண்டும். அப்போதான் மனிதர்களுக்கு விடுதலை, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை. அதற்காக இயேசு தன்னையே சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2:24 வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டார். நம்மை மன்னிப்பதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க நம் பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் தன்மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சிலுவையில் அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்முடைய சாபங்களை மாற்ற சிலுவையில் சாபமானார். அந்த சிலுவை மரணம் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து காயங்களை ஏற்றுக்கொண்டு தழும்புகளை ஏற்றுக்கொண்டு தன்னை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்து தலையிலே முள்முடி சுட்டப்பட்டவராய் சரீரமெல்லாம் காயப்பட்டு தன் கடைசி சொட்டு ரத்தம் மறைக்க சிலுவையிலே சிந்தினார். ஏன் தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதங்கள் சொல்லுகிறது. இயேசு தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நமக்காய் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். அதற்காகத்தான் தன்னை பலியாய் கொடுத்தார். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கும் அவருடைய கரத்திலே தழும்புகளை பார்க்க முடிகிறது. அந்த தழும்புள்ள கரத்தினாலே தான் தொட்டு நம்மை குணமாக்குகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு இன்றைக்கு உங்களை வீடு தேடி வந்திருக்கிறது. என் மகனே, என் மகளே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய்? ஏன் சாக வேண்டும் என்று எண்ணுகிறாய்? நான் இருக்கிறேன் உனக்கு. உன்னை வாழ வைப்பதற்கு, உனக்கு விடுதலை கொடுக்க, சுகம் கொடுக்க இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னா அந்த சமாதானத்தை தருவார். இந்த வியாதிலிருந்து விடுதலை கொடுங்கன்னா சுகம் தருவார். இன்றைக்கு